கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள பொண்ணுங்க எல்லாரும் இருக்கும் பொழுது திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போனதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது கரண்ட் போயிட்டு அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ராஜாவும் அந்த சின்ன மாப்பிள்ளையும் கரண்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த மாப்பிள்ளை போயிட்டு ஜெனரேட்டரை ஆன் பண்ண போறாரு. ஆனா என்னாச்சுன்னா அந்த ஜெனரேட்டர் ஆன் ஆகலை. அவர் உடனே வந்துடுறாரு. அப்ப அந்த ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இது கரண்ட் போச்சு அப்படின்னு. சுவாதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடைக்குட்டி பொண்ணு இல்லையா, அதனால அந்த கோயிலுக்கு வந்த ரவுடிங்க வீட்டுக்கும் வந்துருவானுங்களோ அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுது. ஆனா அந்த ரவுடி யாரு செட் பண்ணாலு நம்ம சந்திரகலா தான். சாமுண்டீஸ்வரி பக்கத்திலேயே இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஆப்பு வைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி நேரா சுவாதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு சுவாதி, ஏன் பொண்ணுங்களா இருந்துட்டு இப்படி கோழையா இருக்கீங்க? தைரியமா இருங்க. நான் இருக்கும் பொழுது என்ன மீறி உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க கையில துப்பாக்கியோட. அப்படின்னு பார்த்து வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஒரு கார் நிக்குது. அந்த காரை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சுவாதி சொல்றாங்க, ஐயோ அம்மா, அந்த கோவில்ல நம்மளை கொலை செய்யறதுக்கு துரத்துனானுங்கல்ல, அந்த ரவுடிங்க வந்துட்டானுங்க போலம்மா, பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் சுவாதி, எதுக்கு பயப்படுற? அம்மா நான் இருக்கும் பொழுது நீ ஏண்டி பயப்படுற? வரட்டும், எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கையில துப்பாக்கியோட ரெடியா இருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி ஆகிருச்சு, வீடு புகுந்து நம்ம எல்லாரையுமே தீர்த்து கட்ட போறானுங்களே அப்படின்னு. அப்ப அந்த மாப்பிள்ளை சொல்றாரு, மாமா, உன் வீட்டுக்கு நான் மருமகனா வந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே மாமா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, டேய், நான் என்னடா பாவம் பண்ணேன்? சாமுண்டீஸ்வரிய கல்யாணம் பண்ணது மட்டும்தாண்டா என்னோட ஒரு பாவம் மட்டும். என்னை என்னெல்லாம் அவ கொடுமைப்படுத்தணுமோ படுத்திட்டா. இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கூண்டோட கைலாசம் தான் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்பன்னு பார்த்து சுவாதி சொல்றாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் அப்பவே சொன்னேன், ஒருத்தர் வெட்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த பகை இன்னொரு நாள் நம்மளதான் நம்ம கிட்டதான் முடியும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்களா, வீடு தேடி நம்மளை கொலை பண்றதுக்கு வந்துட்டானுங்க. நீங்க செஞ்ச பாவம் எல்லாமே இப்ப எங்க தலையில விடிய போகுது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ வாய மூடு, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனேயே ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. அப்ப சுவாதி பயப்படுறாங்க. அப்ப துர்கா சுவாதிய சாந்தப்படுத்துறாங்க. சுவாதி, அம்மா இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? அம்மாவை பத்தி உனக்கு இன்னும் தெரியல, அதனாலதான் நீ இப்படி பயந்து சாவுற, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஒருத்தர் இருட்டுக்குள்ளேருந்து நடந்து வராரு. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்து, ஏய் யாரா இருந்தாலும் அங்கேயே நின்று ஒரு அடி முன்னாடி எடுத்து காலை வச்ச உன்னை இப்படியே சுட்டு பொசிக்கிருவேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு கரண்ட் வருது. கரண்ட் வந்ததோட கார்த்தி தெரியறாரு. கார்த்திய பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் நீ இங்க என்ன பண்ற? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், வேலைக்கு வா வேலைக்கு வா அப்படின்னு என்னைய கூவி கூவி கூப்பிட்டுட்டு இப்ப நீங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, வேலை வேணும்னு சொல்லிட்டு இப்படி அத்தை ராத்திரியில தான் வருவியா அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு சிரிக்கிறாரு, என்ன மேடம், யாரும் உங்களை கொலை பண்ண வராங்கன்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா தம்பி, யாரோ எங்களை கொலை பண்ற வராங்க, கூண்டோட எங்களை கைலாசம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். நல்ல வேளை தம்பி நீங்க வந்தீங்க, அதோட கரண்ட் மட்டும் வராம இருந்துருந்துச்சு, இந்நேரம் சாமுண்டீஸ்வரி உங்களை துப்பாக்கியாலேயே சுட்டு கொண்டு இருப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, அதுக்குதான் மேடம் துப்பாக்கியோட நிக்கிறாங்களா? இங்க பாருங்க மேடம், நீங்க எனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால என்ன வேலை போட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது?
எங்களுக்கு வந்துட்டு பாடி கார்டா இருக்கணும், நாங்க சொல்றத கேட்கணும், அதுதான் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இவன் சரியான திமிரு பிடிச்சவன், இவனை நம்பி தயவு செஞ்சு இவனை வேலைக்கு சேர்க்காத அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா இவ எப்பவுமே இப்படித்தான், நம்ம ஒரு பக்கம் போனா அவ ஒரு பக்கம் போவா, நம்ம சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இவன்கிட்ட ஆரம்பத்துல பேசியிருக்கேன், இவனோட குணத்துக்கும் இவன் இப்ப பிஹேவ் பண்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது, இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், தயவு செஞ்சு இவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன ஆனாலும் என்னை மீறி இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரணவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவனால என்னை மீறி எதுவும் பண்ண முடியாது, அப்படி எதுவும் அவன் மீறி பண்ணான்னா இந்த துப்பாக்கி அவனுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு கை கட்டிக்கிட்டு, மேடம் உங்களை மீறி ஒரு வார்த்தை கூட ஒரு செயல் கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்லையே இப்பயே எனக்கு நீ அடிமையா பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியன், மேடம் நீங்க சம்பளம் கொடுக்குற முதலாளி, உங்களுக்கு நான் அடிமையா தானே இருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும், சரி சரி போயிட்டு காலையில வா, காலையிலேருந்து உனக்கு வேலை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் காலையில நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் உங்களுக்கு அடிமையா வேலை பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி போயிட்டு காலையில வா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப ராஜா போயிட்டு நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா கார்த்தி வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்ப டக்குன்னு வேலைக்கு வந்து நிக்கிற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நீங்க தானே சொன்னீங்க இந்த வேலைக்கெல்லாம் வர வேணாம், அதை விட பெரிய வேலையெல்லாம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் நான் நடந்துக்க முடியாது, எனக்கு வேலைக்கு சேர்ந்துக்கணும்னு தோணுச்சுன்னா நான் சேருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும், சரிப்பா கார்த்தி நீ ரொம்ப ரோசக்காரன் தான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க நான் காலையில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேருமே ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி ஒரு வழியா அத்தை வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாச்சு, இதுக்கப்புறம் உன்னோட பிளான் என்ன அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன பிளானு, எப்படியாவது அத்தையோட மனசுல இடம் பிடிச்சி அத்தைய கூட்டிட்டு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும், அதுதானே பிளானு, இதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு. ஆனந்த் கேக்குறாரு, கார்த்தி சாமுண்டீஸ்வரி அத்தைய பத்தி உனக்கு தெரியும், ஒரு வேளை கோவம் வந்துச்சுன்னா துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா இப்ப போனப்ப கூட நான் ஏதோ ஒரு ரவுடி அப்படின்னு நினைச்சு துப்பாக்கி எடுத்து நெத்திலே வச்சு போட்டு தள்ளிட பார்த்துச்சு அத்தை, நல்ல வேளை கரண்ட் வந்துச்சு, இல்லைன்னா இந்த இடத்துல நான் உயிரோடவே நிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, கார்த்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அண்ணா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயத்த பத்தி நம்ம தாத்தா கிட்ட சொல்லணும், இது மாதிரி நான் சாமுண்டீஸ்வரி அத்தை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு. அருண் சொல்றாரு, கார்த்தி இப்போதைக்கு நீ தாத்தாவை பார்க்காம இருக்கிறது நல்லது, ஏன்னா அந்த சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா உன்னை ஃபாலோ பண்றதுக்கு ஆளை வச்சிருப்பா, நீ நல்லவனா கெட்டவனா எங்கேருந்து வர அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணுவா, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க பண்ணா தாத்தா கிட்ட சொல்லிருங்க, இது மாதிரி அத்தை வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன், இனிமே அத்தை மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்தம், சரி கார்த்தி நீ கவலைப்படாத, இந்த விஷயத்த பத்தி நான் தாத்தா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அருண் கேக்குறாரு, கார்த்தி அந்த வீட்டுல ரேவதின்னு ஒரு பொண்ணு தாத்தா சொன்னாங்களே, அந்த பொண்ணு எப்படி கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அட அண்ணா அன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணு கூட நம்மள ரொம்ப ரேகிங் பண்ணாங்கல்ல, இது மாதிரி இந்த ஊரை விட்டு 24 மணி நேரத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுனுச்சு, அந்த பொண்ணு தாம்மா ரேவதி, தாத்தா சொன்னப்ப கூட ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு அமைதியான பொண்ணெல்லாம் இல்லை, ரவுடிலையும் ரவுடி, 1ஆம் நம்பர் ரவுடி, போனத்தோட அவ சேட்டைய ஆரம்பிச்சிட்டா, அவளை எப்படியாவது நான் சமாளிச்சிட்டேன்னா ஈஸியா அத்தைய வந்துட்டு ஏமாத்தி கூட்டிட்டு வந்துடலாம், அதோட அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னா மொத்த பொண்ணுங்க துர்கா சுவாதி எல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியல,
அவங்கள இப்படி சமாளிச்சு வரப்போறேன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி உன்னை பத்தி எனக்கு தெரியும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா நீ முடிச்சு கட்டிட்டு வந்துருவ அப்படின்னு. இது கேட்டு போட கார்த்தியும் சரிண்ணா நான் கிளம்புறேன், யாராவது வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, ஆமா கார்த்தி, சரி பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போறாங்க. அப்புறம் மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசல்ல ஒருத்தர் அருவாளை கொண்டாந்து வச்சுக்கிட்டே மிரட்டுறாரு, ஏய் சாமுண்டீஸ்வரி வெளியில வாடி அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி வெளியில வராங்க. வந்துட்டு, யார்ரா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அந்த ஆளு சொல்றாரு, ஏய் சாமுண்டீஸ்வரி இங்க பாரு, நீ என்ன இந்த ஊர்லயே பெரிய ஆளா, ஆம்பளைங்களையே மதிக்க மாட்டியாம்ல, உன்னை பத்தி இப்பதான் கேள்விப்பட்டேன், நீ பெரிய ஆளாம்ல, எங்க என்கிட்ட சண்டை போடு பாப்போம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி அந்த ரவுடியை ஓங்கி உதைக்க அவன் பறந்து போய் கீழே விழுகிறான். அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அவனை பார்த்து, என்கிட்ட பேசுறதுக்கு மீசைய முறுக்கிக்கிட்டு வந்துட்டான், இந்த மாதிரி எனக்கு எதிர்க்க எவனும் இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசுனா அவன் மீசை இருக்கக்கூடாது, அவனுக்கு மீசையை எடுங்கடா அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் அந்த மாப்பிள்ளையும் சேர்ந்து அந்த ஆளோட மீசைய வலிச்சிடுறாங்க. அந்த ஆளு சொல்றாரு, என்கிட்ட தைரியமா இருக்கிறதே அந்த மீசை மட்டும்தான், அதையும் எடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த தைரியம் முன்னாடி எங்க போச்சு, என்கிட்ட பேசும்பொழுதே கொஞ்சம் பார்த்து பேசி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆளு சொல்றாரு, என்னை மன்னிச்சிருமா, உன் விஷயத்துல நான் இனிமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா, இப்படி எதிர்க்க பேசினவனுக்கே இந்த நிலைமைன்னா நான் பொய் சொல்லி வேற வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு என்ன நிலைமைன்னு தெரியல அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, வா கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், இங்க ஏதோ சிறப்பான சம்பவம் நடக்குது போல அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா கார்த்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எதிர்த்து பேசுவான், அதான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்தேன் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, அதுக்காக மீசைய வலிச்சு விடுவீங்களா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு எதிர்த்து பேசினா இதான் அவனுங்களுக்கு நிலைமை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா, நம்ம ஏதாவது எதிர்த்து பேசினா நம்ம மீசையும் போயிரும் போலையே அப்படின்ட்டு கார்த்தி மீசைய முறுக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன கார்த்தி மீசைய முறுக்கிற, உனக்கு மீசையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், சும்மாதான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, எனக்கு அடியாலாம் இருக்கிறவ மீசையோட இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி, ஒரு முக்கியமான திருவிழாவுக்கு போக வேண்டியது இருக்கு, அங்க ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நீ தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாடிகார்டா இருக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், சரிங்க மேடம், நீங்க எந்த கவலையும் இல்லாம கோயில் திருவிழாவுக்கு கிளம்புங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டு பொண்ணுங்களை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, இந்த கார்த்தியை பார்த்தா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஸ்வாதி சொல்றாங்க, எனக்கு இந்த கார்த்தியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுக்கு துர்கா சொல்றாங்க, இவனை நீ எங்க பார்த்திருக்க போற அப்படின்னு. அப்ப ஸ்வாதி சொல்றாங்க, இல்ல, நான் இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த துர்கா சொல்றாங்க, இவனை பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது, இவன் கிராமத்துல உள்ளவன், இவனை எப்படி நீ வெளியில பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, என்ன மேடம் வேணும், 24 மணி நேரத்துல என்ன வீட்டை விட்டு துரத்துறதா சொன்னீங்க, என்னாச்சு உங்களோட அந்த சவால் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீ ஈஸியா அம்மாவோட சப்போர்ட்டோட வீட்டுக்குள்ள வந்துட்டியல்ல, உன்னை விட மாட்டேன், உன்னை கண்டிப்பா இந்த ஊரை விட்டு ஓட விடுறேன் பாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே உன்னை 24 மணி நேரத்துல இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதேதான் மேடம், என்ன சந்திக்கும் போதும் சொன்னீங்க, 24 மணி நேரத்துல என்ன ஊரை விட்டு துரத்துறேன்னு சொன்னீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே நான் வந்துட்டேன், இப்ப 24 மணி நேரத்துல என்ன துரத்துவேன்னு சொல்றீங்க, கண்டிப்பா உங்களால முடியாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியல,
அதனால தான் நீ இப்படி பேசுற அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. நீங்க யாருன்னு தெரியும், சும்மா வாய்ஸை விடால் மட்டும் விடுற ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி டென்ஷன் ஆகி ஏய் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, மேடம் இந்த மாதிரி என்கிட்ட சத்தம் போட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியல, ஆனா இந்த ஊரை விட்டு போக சொன்ன, ஆனா நீ இன்னும் போகல. ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்க. ஸோ உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஆர்த்தி சொல்றாரு. உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தோட தான் இந்த ஊருக்கு வந்திருக்க, அந்த காரணம் என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கண்டுபிடிங்க மேடம், நான் எந்த தடையும் பண்ணல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இரு உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து ராஜா வராரு. ராஜா வந்துட்டு, என்ன தம்பி, என் பொண்ணு ஏதோ பேசிட்டு போறா போல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல, நான் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு உங்க பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறாங்க, எதுக்காக ஆசைப்படுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, என்னமோ எனக்கு அந்த பொண்ணுக்கு உங்க மேல ரொம்ப டவுட்டா இருக்கு, அதுக்காக தான் இப்படி சொல்றா அப்படின்னு. அதுக்கு அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி, நீ எந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள தங்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அமைதியாவும் பொறுமையா இருக்கணும், யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, யாரையும் வந்துட்டு அவமானப்படுத்தக்கூடாது, நீ ரொம்ப வீரன்னு தெரியும், ஆனா உன் வீரத்தை இங்க காட்டக்கூடாது, மேடம் சொல்லும் போது மட்டும்தான் நீ அவங்களுக்கு அடிமையா வேலை பார்க்கணும், அது வரைக்கும் தான் உன்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும், இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சியன்னா நீ உயிரோட போக மாட்ட அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோடு கொண்டு போகுது. ஸோ இந்த கார்த்திக் ரேவதி சீரியல் உங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த புது சீரியலோட உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டு பி ஃப்ரேங்க், எனக்கு வந்துட்டு ஆர்த்திகா மேம் வந்துட்டு இந்த சீரியல்ல விட்டு நீங்கினத்துலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக போயிருச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே கார்த்தியோட இந்த புது எபிசோடில் கார்த்தியோட மாஸ்தானம் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே என்னால் பார்க்கவே முடியலை. மோஸ்ட்லி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்தோட அந்த மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்கமிங் எபிசோடில் இன்னும் எப்படியெல்லாம் கதையை வந்து ட்விஸ்ட்டு கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். பிகாஸ் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆரம்பத்திலே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. போக போக தான் கார்த்தியோட மாஸ் அண்ட் எப்படி கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த போகிறாரு. அதுக்கு இடையில கார்த்திக் ரேவதியோட காதல் மலருமா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.